நான் வந்து பர்சனலாக சொல்கிறேன். பொன்னி வந்து எனக்கு பாடுறது சுத்தமாக பிடிக்கல. அவள் வந்து நான் எங்கள் கம்பெனியில் பாடுறத நான் விரும்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து பொன்னி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடுறாரு நம்ம சக்தி. ஏம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க? அவள் என்னம்மா தப்பு பண்ணா? ஏம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. உன்னை பொன்னி நிறுத்துறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்துறாங்க. உன்னை எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு? நான் பாடக்கூடாது அவ்வளோதானே? நீங்கள் பாட விருப்பம் இல்லைன்னா நான் பாடல. எதுக்காக தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் இதுக்கப்புறம் பாடவே மாட்டேன். நீங்களா வந்து என்னை பாடுன்னு சொல்கிற வரைக்கும் நான் பாட மாட்டேன். போதுமா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்திட்டு போயிடுறாங்க. அதை கேட்டு வந்து பிரீத்தி சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் இவ பாட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிடுறாங்க. உன்னை சக்தி பின்னாடியே போகிறாரு. போயிட்டு வந்து பொண்ணு அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து கையை பிடிக்கிறாரு. ஏன் பொண்ணு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிற. வேறு என்னங்க பண்ண சொல்கிறீங்க? உங்கள் அத்தைக்கு தான் நான் பாடுறதே விருப்பம் இல்லைல்ல. உங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல நான் பாடுறது. அப்புறம் ஏன் நான் பாடணும் அப்படின்றாங்க. அத்தைக்கு விருப்பம் இல்லாத செய்யலை நான் ஏன் செய்யணும்? பொண்ணு இதில் உன் மேலே தப்பே கிடையாது. அம்மா கோச்சுக்கிறது தான் தப்பு. அம்மா வந்து இப்படி பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. நீன்ற ஒரே காரணத்துக்காக இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னோடனே ப்ளீஸுங்க அத்தையை குறை சொல்லாதீங்க. நீங்கள் குறை சொல்ல நான் தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து இப்படிலாம் பண்ணுறன்ற மாதிரி ஆகிடுது. தேவையாங்க எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி பொண்ணி நீ கவலைப்படாத. சீக்கிரமாகவே அம்மா மனசு மாறுவாங்க. ஆனால் நீ பண்ணது தப்பு பொண்ணி. நீ ஏன் பாட மாட்டேன்னு சொல்கிற? உனக்கு என்ன பொண்ணி பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத செய்யலை நான் ஏங்க செய்யணும்? செய்கிறதால தான் வீட்டில் பிரச்சனை வருது. இதனால தான் நீங்கள் அவங்களும் சண்டை போட்டுக்கிறீங்க. என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாங்க. அதனால தான் நான் பாடலன்னு சொல்லிட்டேன். போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னி ப்ளீஸ் பொன்னி அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படியே வந்து சக்தியை வந்து கட்டி பிடிச்சிட்டு பொன்னி அழறாங்க. உடனே வந்து சக்தியை வந்து ஆறுதல் படுத்துறாரு. கவலைப்படாத பொன்னி, கண்டிப்பாக ஒரு நாள் ஒன்று அம்மா புரிஞ்சுப்பாங்க. உங்கள் பாட்டை வந்து கண்டிப்பாக ரசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நாளும் சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து ஒளிஞ்சு வந்து கேட்குறாங்க பிரீத்திக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. உடனே வந்து சக்தி என்ன தான் வந்து பொன்னி பண்ணாலும் தெரியல. சக்தி எப்போ பார்த்தாலும் பொன்னிக்கு ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்கான். கூடவே நிற்கிறான். இவங்க 2 பேரும் முதல்ல பிரிக்கணும். பிரித்தாதான் வேலைக்காகும். ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா பொன்னி இனிமேல் பாட மாட்டா. இதுக்கப்புறம் அவள் வீட்டு வேலையில் தான் இருப்பாள். வேறு எதுவுமே அவளால் முடியாது. அவள் முன்னுக்கு வர சான்ஸே கிடையாது. இதுக்கப்புறம் பொன்னின்ற ஒரு கேரக்டரை பற்றி இங்கே நிறைய பேர் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வராங்க. ஆனால் இந்த சக்தியும் பொண்ணி எப்படியே பிரிச்சே ஆகணும். சக்திக்கு வந்து என் மேலே வந்து ஈர்ப்பு வர மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். நான் க்ளோஸ் ஆகணும் சக்தி கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சந்திரசேகர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதை பார்க்குற ஜெயா நீங்கள் ஏன் இப்படி அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன என்ன நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. உனக்கே தெரியும் நீ எவ்வளோ தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ அதை திருத்திக்க மாட்டேங்கிற. நான் தப்பு பண்ணுறேனா? நான் திருந்தணுமா? யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. உன்னை பார்த்து தான் சொல்கிறேன் ஜெயா, நீ பொன்னி விஷயத்தில் பண்ணுறது ஒவ்வொன்றும் சரியே கிடையாது. பொன்னி என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்த. நான் ஒன்றும் அவளுக்கு தண்டனை கொடுக்குறேன். அவள் தண்டனை அனுபவிச்சுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா. அந்த முடிவை அவளே தான் எடுத்தா. புரியுதா? அப்போ கூட எடுக்க வச்சது நீ தானே. நான் என்ன பண்ணேன்? ஆமாம் நீ அவள் பாடக்கூடாது அவள் பிடிக்கலன்னு சொல்லியே இன்றைக்கி அவள் வந்து பாட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அந்த அளவு அவளுக்கு வந்து பிரச்சனையை கொடுத்து இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கே, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த பாருங்க நான் எந்த தப்பு பண்ணல. புரியுதா? நான் கரெக்டாக தான் எல்லாம் செஞ்சேன். அவள் திமிர் பிடிச்சி பேசினாலும் அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயா நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக தான் இருக்கா. ஆனால் பொன்னி விஷயத்தில் மட்டும் தப்பாகவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமய டென்ஷனாகி அங்கேருந்து சந்திரசேகர் போகிறாரு. உடனே ஜெயா பார்த்து முறைக்கிறாங்க. இதோட முடியுது.